கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகம் நான் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகம் அண்ணா உங்கள் இருதயம் மகிழும். இன்றைக்கு நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்வி. பல நேரங்களில் நம்முடைய இருதயம் துக்கப்படுகிறது, பல நேரங்களில் நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது, பல மனிதர்கள் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துகிறாங்க. சில நேரத்தில் நம்முடைய இருதயத்தை யாராலையும் புரிய முடியலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், என்னை தேடுகிற உன்னுடைய இருதயம் மகிழும். சங்கீதம் 105 வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும். அப்படி என்றால் இதுவரைக்கும் நம்ம மனுஷனை தேடி இருந்தால் நம்முடைய இருதயம் கலங்கி இருக்கும், நம்முடைய இருதயம் துக்கப்படும், நம்முடைய இருதயம் வேதனைப்படும். ஆனால் மனுஷனை தேடுறதை விட்டுட்டு ஆண்டவரை தேடுங்க. ஒரு வாசகம் குற்றாலத்தில் எழுதியிருந்ததை பார்த்தேன். நீ தேடுகிற நிம்மதி இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டு. உங்கள் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் இன்னைக்கு காயப்படுகிறது. நம்முடைய இருதயத்தை யாராலையும் புரிய முடியலை. ஆனால் ஆண்டவரை தேடுற உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் புரிவார். மனுஷனால் புரிய முடியாதது. 1 சாமுவேல் 16 வசனத்தில் உன்னதமான தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான், சாமுவேல், நீ மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறான். மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் சாமுவேல் இடத்துல முகமுகமாய் சொல்லுகிறான், மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நீ பார்க்காத. இவனுடைய தோற்றத்தை, இவனுடைய வளர்ச்சியை, இவனுடைய வெளிப்புறத்தை நீ பார்க்காத. இவனுடைய உள்புறமாகிய இருதயத்தை அதை யாராலையும் பார்க்க முடியாது. பெற்றோரால் உங்களுடைய இருதயத்தை பார்க்க முடியுமா? பெற்றோருடைய இருதயத்தை உங்களால் பார்க்க முடியுமா? மனைவியுடைய இருதயத்தை உங்களால் பார்க்க முடியுமா? கணவனுடைய இருதயத்தை உங்களால் பார்க்க முடியுமா? யார் இருதயத்தையும் யாராலையும் புரிய முடியாது. ஆகையால் தான் நம்மளையும் அறியாமல் நம்ம மற்றவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறோம். ஒருவேளை மற்றவங்களுடைய இருதயத்தை நம்ம அறிந்திருந்தால் காயப்படுத்த மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், உன்னுடைய இருதயம் மகிழும். இன்னைக்கு எது நிமித்தமாக உங்கள் இருதயம் மிகவும் வேதனையோடு இருக்கோ அதே இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவா. கர்த்தர் மகிழ பண்ணுவா. ஒரு வயதான அம்மா சொன்னாங்க, என் இருதயம் எல்லாம் உடையுதையா ஐயா. 3 பிள்ளைகள், 3 ஆம்பளை பிள்ளைகள். ஆனால் இப்போ இந்த வயதான நாட்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகன் வீட்டில் போய் நான் சாப்பிடணும். அந்த ஒரு மகன் வீட்டில் சாப்பிடும் பொழுது என் இருதயமெல்லாம் உடையும், என் இருதயமெல்லாம் காயப்படுத்துவாங்க. இன்னொரு மகன் வீட்டில் போகும் பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு மகன் வீட்டில் போகும் பொழுது என் இருதயம் உடையும், ஏன் வாழ்கிறோன்னு சொல்ல. கடைசியில் ஆண்டவரை நான் தேடினேன். என்னுடைய நடுவில் இருக்கிற மகனை சொல்லிட்டான், ஏம்மா இனி அண்ணன் வீட்டுக்கும் போக வேண்டாம், தம்பி வீட்டுக்கும் போக வேண்டாம், நானே உங்களை கவனிச்சுக்கிறேன். என் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணினான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எது நிமித்தம் உங்கள் இருதயம் உடைகிறதோ அதை கர்த்தர் மகிழ பண்ணுவா. வேதம் சொல்லுது, ஏசாயா 51:11, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் வரும். ஒரு பெரிய மகிழ்ச்சியை நீங்கள் காண போகிறீங்க. இதுவரைக்கும் கண்ட துன்பம், இதுவரைக்கும் கண்ட துக்கம், இதுவரைக்கும் கண்ட வேதனை, இதுவரைக்கும் கண்ட பாடுகள் அத்தனையும் மாறி இதுவரை காணாத ஒரு தெய்வீக மகிழ்ச்சியை உங்கள் இருதயம் காணப்போகிறது. கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யார் யார் இருதயமெல்லாம் துக்கத்தோடு இருக்குதோ இவருடைய இருதயத்தை என் தேவன் மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் இருதயம் மகிழும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.